வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்குறது மக்காச்சோள செடி வகைகள். பெரும்பாலும் சோளங்களை நாம் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வாங்குவோம். ஆனால் நாங்கள் எதுக்கு வளர்க்குறோன்னா, நம்மக்கிட்ட ஆடு இருக்கிறதுனால அதுங்களுக்கு தீவனம் அளிக்கிறதுக்காக இந்த சோளங்களை நம்ம வளர்க்குறோம். இந்த மாதிரி இந்த சோள செடிகள்லேருந்து வர சோள கருத்துக்களை நம்ம அறுவடை பண்ணி அதை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுப்போம். அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கும்போது நம்ம ஆடுகளுக்கு சோள மாவு, புண்ணாக்கு, சத்து மாவு இது மூணும் சேர்த்து நம்ம அதுக்கு உணவளிக்கும் போது ஆடுகளோட வளர்ப்பு 2 மடங்கு அதிகமாகும். இந்த உணவு முறையில் சோள மாவு மட்டும் இல்லாமல் சோள செடிகளும் ஆடுகளுக்கு உணவளிக்கலாம். நன்றி மக்களே.